வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம். இன்னைக்கு எப்படியாவது 8 மணி நேரம் படிச்சே ஆகணும்னு பிளான் போடுறோம். ஆனா புக்க தொறந்த அடுத்த 5 நிமிஷத்துல மொபைல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இன்ஸ்டா ரீல்ஸ்குள்ள போறோம், அப்படியே டைம் போகுது. அப்புறம் ஒரு குற்ற உணர்ச்சி, இன்னைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. உங்கள எத்தனை பேருக்கு இந்த நிலைமை இன்னைக்கு நடந்துச்சு? கமெண்ட்ல சொல்லுங்க. 2026ல ஒரு போட்டித் தேர்வுக்கு, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சுத்தி எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு பக்கம் சிலபஸ் மாறுது, இன்னொரு பக்கம் காம்படிஷன் எகிரிடுச்சு, இன்னொரு பக்கம் வீட்ல பிரஷர். என்னதான் பண்றதுன்னே தெரியல. நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னு ஏங்கி போய் உட்கார்ந்திருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் இந்தியாவின் ஆகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மகாமேதை சாணக்கியர் இன்னைக்கு ஒரு தீர்வு வச்சிருக்கார். சாணக்கியர் யாரு? வெறும் சாம்ராஜ்யங்களை உருவாக்குனவர் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாதாரண குடிமகன இந்தியாவின் சக்கரவர்த்தியா, அதாவது சந்திரகுப்த மௌரியரா மாத்தினவர். அவர் அன்னைக்கு சொன்ன போர் தந்திரங்களும் சாணக்கிய நீதிகளும் ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு 2026ல டிஜிட்டல் உலகத்துல குரூப் எக்ஸாமோ யூபிஎஸ்சியோ பேங்க் எக்ஸாமோ எழுத போற உங்களுக்கும் எனக்கும் தான் 100% பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிறது படிப்பு மட்டும் இல்ல, அது ஒரு போர்க்களம். இந்த யுத்தத்துல நீங்க ஜெயிக்கணும்னா வெறும் புக்க மட்டும் மனப்பாடம் பண்ணா பத்தாது. சாணக்கியரின் சாணக்கியத்தனம் உங்க ரத்தத்துல இறங்கணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லைஃப்ஸ்லான் தமிழ் சேனல்ல 2026இன் யதார்த்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டையும் டாப்பரா மாத்தக்கூடிய சாணக்கியரின் 12 ரகசியங்களை பார்க்க போறோம். இந்த 12 ரகசியங்கள்ல உங்க டைம் திருடுறவங்களை எப்படி கையாள்றது, உங்களோட ரகசிய பிளானை யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, உங்க மனசை ஒருமுகப்படுத்துற சாணக்கிய தந்திரம் என்ன, முக்கியமா உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் மனிதர்களை உங்களுக்கே தெரியாம எப்படி காலி பண்றது, இப்படி உங்க லைஃபையே மாத்த போற 12 பவர்ஃபுல் சூத்திரங்கள் ஒளிஞ்சிருக்கு. இதுல 5வது ரகசியமும் 9வது ரகசியமும் இன்னைக்கு இருக்கிற 90% ஆஸ்பிரன்ஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு. அத மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த 2026ல உங்க கையில ஒரு அரசு வேலை அல்லது நீங்க ஆசைப்பட்ட அந்த போஸ்டிங் கண்டிப்பா இருக்கும். நம்ம லைஃப்ஸ்லான் தமிழோட நோக்கமே ஒண்ணுதான். படிப்பு, வேலை, பிசினஸ்னு வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போற உங்களுக்கு ஒரு மென்டரா, ஒரு அண்ணனா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூடவே இருந்து வழிகாட்டுறதுதான். நீங்க இன்னும் நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணலனா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வரப்போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க லைஃபை பாசிட்டிவா மாத்த போகுது. சரி, மனசையும் மூளையும் தயாரா வச்சுக்கோங்க. ஒரு நோட்டும் பேனாவும் இருந்தா எடுத்துக்கோங்க. அரசு அதிகாரி ஆகணும், சாதனையாளர் ஆகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற 2026 நவீன சாணக்கியர்களே, உங்களுக்கான முதல் ரகசியம் என்ன தெரியுமா? சாணக்கியர் சொல்றார், ஒரு காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி 3 கேள்விகளை கேளுங்க. அது என்ன கேள்விகள்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலக்கு தெளிவு, தி ஆர்ச்சர்ஸ் ஃபோக்கஸ். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதலாவது ரகசியம் இலக்கு தெளிவு. ஆங்கிலத்துல இத தி ஆர்ச்சர்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு 2026ல போட்டித் தேர்வுக்கு படிக்க வர்ற 100ல 80 பேரோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கு? குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தா அதுக்கு அப்ளை பண்றது, நடுவுல பேங்க் எக்ஸாம் வந்தா அதுக்கும் படிக்கிறது, திடீர்னு ரயில்வேல வேலைன்னு சொன்னா அங்கேயும் ஒரு கை பாத்துடுவோன்னு ஓடுறது, எது கிடைச்சாலும் ஓகேப்பா எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு பல படகுகள்ல கால வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரே நேரத்தில் பல இலக்குகளை நோக்கி ஓடுபவன் எந்த ஒரு இலக்கையும் அடைவதில்லை. நீங்க எல்லா பக்கமும் சிதறி ஓடுறதுக்கு பேரே போட்டித் தேர்வு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பேரு திசை மாற்றம். 2026ல காம்படிஷன் எகிரி போயிருக்கிற இந்த சூழல்ல இந்த தப்ப நீங்க செஞ்சீங்கன்னா உங்க டைமும் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுமே தவிர ரிசல்ட் 0 தான் இருக்கும். சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்துல ஒரு அழகான விஷயம் இருக்கு. ஒரு சிறந்த வில்வித்தைக்காரன் எப்படி இருக்கணும்? அவன் முன்னாடி 10 இலக்குகள் இருக்கலாம், ஆனா அவனோட அம்பு வில்லில் பூட்டப்படும்போது அவனோட பார்வை அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மட்டும்தான் இருக்கணும். சுத்தி இருக்கிற மரமோ பறவையோ ஏன் மத்த 9 இலக்குகளோ அவன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இதத்தான் சாணக்கியர் போட்டித் தேர்வர்களுக்கும் சொல்றார். 2026ல யூடியூப் திறந்தா அந்த எக்ஸாம் ஈஸி, இந்த எக்ஸாம்ல சம்பளம் அதிகம்னு தினமும் 10 பேர் 10 வீடியோ போடுவாங்க. அதையெல்லாம் பார்த்து உங்க இலக்கை நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. முதல்ல உங்க மனச ஒரு இடத்துல நிறுத்துங்க. நான் டிஎன்பிஎஸ்சியா, யூபிஎஸ்சியா, பேங்கிங்கா எதுங்கறத இன்னிக்கே இந்த நிமிஷமே முடிவு பண்ணுங்க. அந்த ஒரு இலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். சரி, இந்த இலக்கு தெளிவை எப்படி சார் கொண்டு வரது?
அதுக்கு சாணக்கியர் ஒரு சிம்பிள் தந்திரம் சொல்றார். உங்க இலக்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி உங்ககிட்ட இருக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது முழுமையான அர்ப்பணிப்பு, டோட்டல் டிவோஷன். அதாவது அந்த எக்ஸாமோட சிலபஸை தவிர வேற எதுவும் உங்க மூளைக்குள்ள போகக்கூடாது. இரண்டாவது தேவையற்றவற்றிற்கு நோ சொல்வது, த பவர் ஆஃப் ரெஃப்யூசல். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு பார்ட்டிக்கு போறது, சோஷியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்றது, இதுக்கெல்லாம் நோ சொல்ல கத்துக்கோங்க. மூன்றாவது தினசரி சுய பரிசோதனை, டெய்லி ரிவ்யூ. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் என் இலக்க நோக்கி தான் பயணிச்சேனா இல்ல திசை மாறி போனேனான்னு உங்ககிட்ட நீங்களே கேள்வி கேளுங்க. சாணக்கியர் சொல்றார், பலவீனமான மனசு உள்ளவங்களால ஒருபோதும் இலக்க அடைய முடியாது. உங்க மனச இரும்பு மாதிரி மாத்துறது இந்த இலக்கு தெளிவு மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த அரசு அதிகாரி சீட்ல போய் உட்காரும்போது உங்க அம்மாவோட கண்ணுல வர்ற அந்த ஆனந்த கண்ணீர், உங்க அப்பாவோட முகத்துல வர்ற அந்த பெருமிதம், அதை விட இந்த உலகத்துல வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும்? உங்களோட அந்த கனவை நிஜமாக்கணுமா? அப்போ முதல்ல உங்க இலக்குல தெளிவா இருங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இடம் கொடுக்காதீங்க. இந்த 2026 உங்களுடைய வெற்றி ஆண்டா மாத்த இந்த முதல் ரகசியத்தை நீங்க இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ண போறீங்களா? எஸ், நான் என் இலக்குல தெளிவா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ ஹாவ் ஆர்ச்சர்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை நான் பார்க்கறேன். இது முதல் ரகசியம்தான். இதை விட ஒரு ஆபத்தான ஆனா ரொம்ப முக்கியமான இரண்டாவது ரகசியம் ஒன்னு இருக்கு. அது கால மேலாண்மை. டைம் இஸ் த ஒன்லி கரன்சி. அத பத்தி அடுத்த ரகசியத்துல டீட்டெயிலா பாப்போம். நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரகசியத்துல உங்களை சந்திக்கிறேன். ரகசியம் 2, கால மேலாண்மை. டைம் இஸ் த ஒன்லி கரன்சி. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இரண்டாவது ரகசியம் கால மேலாண்மை. ஆங்கிலத்துல இத டைம் இஸ் த ஒன்லி கரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யாராவது உங்களுக்கு தெரியாம தினமும் 500 ரூபாய் திருடினா சும்மா இருப்பீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்கல்ல? ஆனா உங்களுக்கே தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமாவும் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாவும் தேவையற்ற சேட்டிங் மூலியமாவும் தினமும் உங்க ஆயுசோட 3 மணி நேரத்தை ஏதோ ஒரு அல்காரிதம் திருடிக்கிட்டு இருக்கே. அதுக்கு ஏன் நீங்க கோவப்படல? 2026ல ஒரு போட்டித் தேர்வரோட ஆகச்சிறந்த சொத்து என்ன தெரியுமா? பணம் இல்ல, மெட்டீரியல் இல்ல, அவரோட நேரம் மட்டும்தான். சாணக்கியர் ரொம்ப கசப்பான ஒரு உண்மையை சொல்றார். கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படாதே, எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. புத்திசாலிகள் தங்களுக்கு கிடைத்த நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்துகிறார்கள். சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்துல ஒரு ராஜாவோட தினசரி டைம் டேபிள் எப்படி இருக்கணும்னு அக்யூரேட்டா பிரிச்சு எழுதியிருப்பார். தூங்குறதுக்கு இத்தனை நாழிகை, குடிகாரர்களை கண்காணிக்க இத்தனை நாழிகை, போர் தந்திரம் படிக்க இத்தனை நாழிகைன்னு செகண்ட் கணக்குல பிளான் பண்ணியிருப்பார். ஏன்னா சாணக்கியருக்கு தெரியும், ஒரு அரசன் நேரத்தை வீணடித்தால் சாம்ராஜ்யமே அழியும். இன்னைக்கு 2026ல நீங்க தான் உங்க வாழ்க்கையோட ராஜா. உங்க சாம்ராஜ்யம் நீங்க வாங்க போற அந்த அரசு வேலை. நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நாளைக்கு படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது, ப்ரோக்ராஸ்டினேஷன். சாணக்கியர் சொல்றார், நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய், இன்று செய்ய வேண்டியதை இப்பொழுதே செய். ஏன்னா போட்டித் தேர்வு போர்க்களத்துல காம்படிஷன் உங்களை விட வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க தூங்குற ஒவ்வொரு மணி நேரமும் தமிழ்நாட்டுல யாரோ ஒருத்தர் உங்களை முந்திக்கிட்டு இருக்காருங்கிற யதார்த்தத்தை மறந்துடாதீங்க. சரி சார், இந்த டிஜிட்டல் யுகத்துல நேரத்தை எப்படி சார் மேனேஜ் பண்றது? சாணக்கியர் வழியில உங்களுக்கு நான் 2 சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். முதலாவது நேரக்கணக்கு, டைம் ஆடிட். இன்னைக்கு நைட்டே ஒரு பேப்பர் எடுங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு எழுதுங்க. உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். எக்ஸாமுக்கு படிச்ச நேரம் 2 மணி நேரமா இருக்கும், போனை நோண்டின நேரம் 4 மணி நேரமா இருக்கும். முதல்ல இந்த லீக்கேஜ அடைங்க. இரண்டாவது தியாகம், சாக்ரிஃபைஸ். சாணக்கியர் சொல்றார், கல்வி கற்க நினைப்பவனுக்கு சுகம் கிடையாது, சுகத்தை விரும்புபவனுக்கு கல்வி கிடைக்காது. அடுத்த சில மாதங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், வீணான அரட்டைகள், தேவையில்லாத ஃபங்க்ஷன்கள் எல்லாத்துக்கும் டாட்டா காட்டிடுங்க. நேரத்தை நீங்க மதிக்கலன்னா காலம் உங்களை மதிக்காது ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து கண்ணீர் விடிக்கிறத விட இன்னைக்கே உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படிக்க உட்கார்றது எவ்வளவோ மேல். 2026 உங்களுக்கானது. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க நேரத்தோட ஒவ்வொரு நொடியும் உங்க இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். இன்னையிலிருந்து உங்க நேரத்தை நீங்க வீணாக்க மாட்டீங்க அப்படின்னா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல மை டைம் இஸ் ப்ரெஷியஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமிட்மெண்ட்டை நான் பார்க்கிறேன்.
நம்ம லைஃப்ஸ் லேர்ன் கமல் ஃபேமிலியில இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நேரத்தை மேனேஜ் பண்ணியாச்சு, இலக்கையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம பிளானை கெடுக்க நினைக்கிறாங்களே, அவங்க கிட்ட இருந்து நம்மள எப்படி காப்பாத்திக்கிறது? அதுதான் சாணக்கியரின் 3வது ரகசியம். ரகசியங்களை காத்தல், த பவர் ஆஃப் சீக்ரசி. அத பற்றி அடுத்த ரகசியத்துல அதிரடியா பார்ப்போம். தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து உயர்வோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 3வது ரகசியம், ரகசியம் காத்தல். ஆங்கிலத்துல இத சைலன்ஸ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு 2026ல போட்டித் தேர்வுக்கு படிக்கிற பல பேரு பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணின உடனே படிக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டட் மிஷன் 2026 அப்படின்னு வாட்ஸ்ஆப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஸ்டேட்டஸ் போடுறது. அப்புறம் டெஸ்ட் பேட்ச்ல நல்ல மார்க் எடுத்தா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி போடுறது. உங்கள சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னு காட்டிட்டே இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாணக்கியர் உங்க முகத்துல அரையிற மாதிரி ஒரு உண்மைய சொல்றார். உன்னுடைய மிக முக்கியமான இலக்கையும் ரகசிய திட்டத்தையும் உன்னுடைய நாக்கு கூட அறியக்கூடாது. அத செயலில் மட்டுமே காட்ட வேண்டும். ஏன் சாணக்கியர் அன்னைக்கே இப்படி சொன்னார்? உங்க பிளான வெளியில சொல்றதுனால உங்க வெற்றி எப்படி பாதிக்கப்படுதுன்னு இப்ப பாப்போம். சாணக்கியரோட சாணக்கிய நீதியில ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு. ஒரு காரியம் முழுசா முடியற வரைக்கும் அத பத்தி யார்கிட்டயும் பேசாத. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறதில்ல. நீங்க குரூப் 1 ஆஃபீஸர் ஆக போறேன், யூபிஎஸ்சி கிளியர் பண்ண போறேன்னு வெளியில சொல்லும்போது உங்கள சுத்தி 3 விதமான மனிதர்கள் உருவாகுறாங்க. முதலாவது பொறாமைக்காரர்கள், உங்க பிளானை எப்படியாவது கெடுக்கணும்னு நினைப்பாங்க. இரண்டாவது நெகட்டிவ் மனிதர்கள், உனக்கெல்லாம் இது செட் ஆகாது, உங்க சொந்தக்கார பையன் 5 வருஷமா படிச்சும் பாஸ் பண்ணல அப்படின்னு உங்க தன்னம்பிக்கைய உடைப்பாங்க. மூன்றாவது மனோதத்துவ ரீதியான ஆபத்து. நீங்க உங்க இலக்க வெளியில சொல்லும்போது உங்க மூளை நீங்க ஏற்கனவே ஜெயிச்ச மாதிரி ஒரு போலி திருப்திய அடைஞ்சிடுது. அதனால நிஜமா படிக்க உட்காரும்போது அந்த வெறி உங்ககிட்ட இருக்காது. அதனாலதான் சாணக்கியர் சொல்றார், உங்க இலக்கு ஒரு ரகசியமான ஆயுதம் மாதிரி இருக்கணும். அது எதிரியை தாக்கும்போதுதான் வெளியில தெரியணும். சரி சார், 2026ல நான் எப்படி ரகசியம் காப்பது? சாணக்கியரின் இந்த 2 வழிகளை இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது, அண்டர் கிரவுண்ட் மோட். நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கங்கிறது உங்க வீட்ல இருக்கிற பெற்றோருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, தம்பி பாப்பா இப்ப என்ன பண்றாங்கன்னு, ஏதோ சும்மா ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அல்லது சும்மா டிகிரி படிச்சிட்டு இருக்காங்கன்னு சிம்பிளா சொல்லி நகர்ந்துடுங்க. இரண்டாவது, டிஜிட்டல் மௌனம். உங்களுடைய படிப்பு சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியால பதிவிடாதீங்க. நீங்க தினமும் 10 மணி நேரம் படிக்கிறீங்களா? அது உங்களுக்குள்ள மட்டும் இருக்கட்டும். உங்க ரிசல்ட் PDF வரும்போது உங்க பேர் அதுல மர்ஜ் ஆகி நிக்கும் பாருங்க. அந்த அமைதியான வெடி சத்தம் போதும் இந்த ஊருக்கே நீங்க யாருன்னு புரிய வைக்க. ஃப்ரெண்ட்ஸ், விளம்பரத்தால வர்ற கைத்தடல் தற்காலிகமானது. ஆனா மௌனமா இருந்து சாதிக்கிற சாதனை நிரந்தரமானது. சாணக்கியரின் இந்த 3வது ரகசியத்தை ஏத்துக்கிட்டு இன்னையிலிருந்து என் ரிசல்ட் வர வரைக்கும் நான் சைலண்டா என் வேலைய மட்டும் பாப்பேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறவங்க இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல சைலன்ஸ் இஸ் மை பவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமிட்மெண்ட்டை நான் பாக்குறேன். நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க லைஃபை மாத்த போற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. சரி, இலக்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நேரத்தை மேனேஜ் பண்ணியாச்சு, ரகசியமாவும் படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா படிக்க உட்காரும்போது மனசு ஒரே இடத்துல நிக்க மாட்டேங்குதே. தேவையில்லாத பயமும் கவலையும் வந்து நம்மள அசிங்கப்படுத்துதே. இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? அதுதான் சாணக்கியரின் 4வது ரகசியம், தகுதியான நட்பு, தி சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அத பத்தி அடுத்த ரகசியத்துல ரொம்ப ஆழமா பாப்போம். தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து உயர்வோம். இது உங்கள் லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். ரகசியம் 4, தகுதியான நட்பு, தி சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜிம் ரான் ஒரு சூப்பர் உண்மை சொல்லியிருப்பாரு. உங்களை சுத்தி இருக்கிற மிக நெருக்கமான 5 நண்பர்களோட சராசரி தான் நீங்க. ஆனா இதே உண்மையை 2300 வருஷங்களுக்கு முன்னாடியே சாணக்கியர் இன்னும் சுரீர்னு சொல்லியிருக்காரு. 2026ல போட்டித் தேர்வுக்கு படிக்கிற நீங்க காலையில எந்திரிச்ச உடனே யார்கிட்ட பேசுறீங்க? உங்க வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்ல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? மச்சான், காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்குடா, எக்ஸாம்ல ஏதோ முறைகேடு நடக்குதா, நம்ம படிச்சாலும் வேலை கிடைக்காது அப்படின்னு நெகட்டிவிட்டியையே குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்காங்களா? எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா விஷப்பாம்பை விட ஆபத்தானது ஒரு நெகட்டிவ் நண்பனின் நட்பு. சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறார். உனக்கு சமமான தகுதியோ அல்லது உன்னை விட உயர்ந்த ஒழுக்கமோ இல்லாதவர்களுடன் ஒருபோதும் நட்பு கொள்ளாதே. அது உன்னை அழித்துவிடும்.
போட்டித் தேர்வுங்கிறது ஒரு நீண்ட பயணம் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்கள்ல மார்க் குறையும், சில நேரங்கள்ல விரக்தி வரும். அந்த நேரத்துல உங்க கூட இருக்கிற நண்பன் எப்படி இருக்கணும் தெரியுமா? டே மச்சான் விடுடா, இந்த டெஸ்ட்ல மார்க் குறைஞ்சா என்ன, அடுத்த டெஸ்ட்ல நம்ம தூக்குறோம், வா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்க எனர்ஜிய ஏத்துறவனா இருக்கணும். அதை விட்டுட்டு நாம தான் பாஸ் பண்ண மாட்டோம்ல, வாடா சினிமாவுக்கு போலாம், ரீல்ஸ் பார்க்கலான்னு உங்கள திசை திருப்புற நண்பர்கள் இருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்க வெற்றியை தடுக்கிற எதிரிகள். சாணக்கியர் சொல்றார், உங்க இலக்கை நோக்கி ஓடாத எந்த ஒரு நட்பும் 2026ல உங்களுக்கு தேவையே இல்ல. சரி சார், 2026ல நான் எப்படி என் சர்க்கிள மாத்துறது? சாணக்கியர் வழியில இந்த 2 விஷயங்கள உடனே செய்ங்க. முதலாவது, டிஜிட்டல் ஃபில்டரிங். உங்க டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்கள்ல எந்நேரமும் நெகட்டிவ் நியூஸ், வதந்திகள், தேவையில்லாத மீம்ஸ் ஷேர் பண்ற குரூப்ஸை விட்டு இன்னிக்கே எக்ஸிட் ஆகுங்க. இரண்டாவது, தரமான வழிகாட்டிகள். ஃபைண்ட் குவாலிட்டி பியர்ஸ். உங்களை விட நல்லா படிக்கிற, எந்நேரமும் சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ற, பாசிட்டிவா இருக்கிற ஓரிரு நபர்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. அப்படி யாரும் இல்லையா? தனிமைதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த நட்பு. உங்க புத்தகங்களை விட சிறந்த நண்பன் உங்களுக்கு யாரும் கிடையாது. தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜெயிச்சு அந்த ஆஃபீஸர் சீட்ல உட்காரும்போது உங்க கூட இருக்கிற உண்மையான நண்பர்கள் மட்டும்தான் உங்க வெற்றியை கொண்டாடுவாங்க. மத்தவங்க எல்லாரும் விலகிடுவாங்க. சோ இந்த 2026ல தேவையற்ற கூட்டத்தை சேர்த்துக்காதீங்க, தரமான சர்க்கிளை உருவாக்குங்க. இன்னையிலிருந்து உங்க வெற்றியை தடுக்கிற நெகட்டிவ் நட்புகளுக்கு குட் பை சொல்ல நீங்க தயார்னா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல மை சர்க்கிள் இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை நான் பார்க்கறேன். நம்ம லைஃப்ஸ்லான் தமிழ் ஃபேமிலியில இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, தகுதியான நட்பை சேர்த்தாச்சு, இலக்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா இந்த போட்டித் தேர்வு உலகத்துல நம்மள சுத்தி எக்கச்சக்கமான வதந்திகளும், பொய்களும், தவறான தகவல்களும் வருமே. அதிலிருந்து உண்மையை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் சாணக்கியரோட 5வது ரகசியம். ரகசியம் 5, பலவீனம் அறிதல். நோ யோர் எனிமி. இத பத்தி அடுத்த ரகசியத்துல ரொம்ப ஆழமா சாணக்கியத்தனத்தோட பாப்போம். ரகசியம் 5, பலவீனம் அறிதல். நோ யோ எனிமி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போட்டித் தேர்வு எழுதப் போற உங்களுடைய உண்மையான எதிரி யாரு தெரியுமா? உங்களுக்கு பக்கத்துல சீட்ல உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுறவனோ, இல்ல உங்களை விட அதிகமா படிக்கிற அந்த டாப்பரோ கிடையாது. உங்களுடைய உண்மையான எதிரி இதோ இந்த கண்ணாடிக்குள்ள தெரியுற நீங்க தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய பலவீனங்கள் தான். 2026ல போட்டித் தேர்வுக்கு படிக்கிற பல பேரு பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? தங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட, ஈஸியான பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பாங்க. ஆனா தங்களுக்கு வராத கஷ்டமான மேத்ஸையோ, ஹிஸ்டரியையோ, கரண்ட் அஃபேர்ஸையோ தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அத அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஓடி ஒளிவாங்க. சாணக்கியர் ரொம்ப அழுத்தமா ஒரு போர் விதிய சொல்றார். உன்னுடைய பலவீனத்தை நீ மறைக்க நினைத்தால் உன்னுடைய எதிரி அதை உனக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துவான். சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்துல மௌரிய சாம்ராஜ்யத்தோட உளவுத்துறை, ஸ்பை சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு ஒரு தனி அதிகாரமே இருக்கு. ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டோட பலம் என்ன, அவங்களோட பலவீனம் என்ன, கோட்டையோட எந்த கதவு பலவீனமா இருக்குன்னு அக்குவேர ஆணிவேரா உளவு பார்த்துட்டு வர சொல்வார் சாணக்கியர். எதிரியோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறது தான் சாணக்கியத்தனம். இன்னைக்கு 2026ல போட்டித் தேர்வுங்கிற போர்க்களத்துல எக்ஸாம் எழுத போற நீங்க உங்களுடைய பலவீனங்களை உளவு பார்த்தீங்களா? சில பேருக்கு மேத்ஸ் வராது, சில பேருக்கு இங்கிலீஷ் வராது, சில பேருக்கு நெகட்டிவ் மார்க்ல கோட்டை விடுற பழக்கம் இருக்கும், சில பேருக்கு எக்ஸாம் ஹால்ல போனா பதட்டத்துல தெரிஞ்ச கொஸ்டினையும் தப்பு பண்ற பலவீனம் இருக்கும். சாணக்கியர் சொல்றார், உங்க பலவீனத்தை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோ, யூபிஎஸ்சியோ, பேங்கிங்கோ அந்த எக்ஸாம் போர்டு உங்க பலவீனத்தை வச்சு உங்களை காலி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சரி சார், என் பலவீனத்தை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சாணக்கியர் வழியில இன்னிக்கே இந்த 2 விஷயங்களை செய்ங்க. முதலாவது, பலவீன பட்டியல், தி வீக்னஸ் ஆடிட். இன்னைக்கு நைட்டே ஒரு டைரி எடுங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு மார்க் குறையுது, எந்த பாடத்தை படிக்க உங்களுக்கு பயமா இருக்குன்னு தைரியமா எழுதுங்க. ஓடி ஒளியாதீங்க, உங்க பலவீனத்தை நேருக்கு நேர் பாருங்க. இரண்டாவது, முதலில் கடினமானதை முடி,
அட்டாக் த வீக்னஸ் ஃபர்ஸ்ட். சாணக்கியர் சொல்றார், ஒரு ஆபத்து உன்னை நெருங்குவதற்கு முன்பே அதை தாக்கி அழித்துவிடு. தினமும் காலையில உங்க எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு வராத கஷ்டமான அந்த சப்ஜெக்ட முதல்ல படிக்க உட்காருங்க. டெஸ்ட் பேட்ச்ல எந்த கேள்விகள் தப்பாகுதோ அதை தனியா நோட் போட்டு எழுதி வச்சு திருத்துங்க. 2026 ஜூன் மாசத்துக்குள்ள உங்க பலவீனமே உங்களுடைய ஆகச்சிறந்த பலமா மாறணும் ஃப்ரெண்ட்ஸ், பயந்து ஓடுறவன் கோழை, பயத்தை எதிர்த்து நின்னு ஜெயிக்கிறவன் தான் வெற்றியாளன். சாணக்கியரின் இந்த 5வது ரகசியத்தை ஏத்துக்கிட்டு, இன்னையிலிருந்து என் பலவீனத்தை நான் மறைக்க மாட்டேன், அதை அடிச்சு நொறுக்குவேன் அப்படின்னு சவால் விடுறவங்க இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ நோ மை வீக்னஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை நான் பார்க்கறேன். சரி, நம்ம பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சாச்சு. சாணக்கியரின் 6வது ரகசியம் கடந்த கால பாடம், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இத பத்தி அடுத்த ரகசியத்துல ரொம்ப ஆழமா சாணக்கியத்தனத்தோட பார்ப்போம். ரகசியம் 6, கடந்த கால பாடம், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் எழுதின எக்ஸாம்ல 2 மார்க்ல 5 மார்க்ல போஸ்டிங்க கோட்டை விட்டுட்டு, ச்சே என் தலைவிதி இப்படி ஆயிடுச்சே, நான் ஒரு தோற்பாவையா அப்படின்னு இன்னும் அந்த பழைய தோல்வியோட பாரத்தை நெஞ்சில சுமந்துக்கிட்டு 2026ல விரக்தியோட உட்கார்ந்திருக்கீங்களா? இல்ல போன எக்ஸாம்ல பண்ணின அதே தப்பையே இந்த எக்ஸாமுக்கும் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு மிகச்சிறந்த தத்துவம் சொல்றார். கடந்த கால தவறுகளை நினைத்து வருத்தப்படாதே. ஒரு புத்திசாலி மனிதன் தன் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை மாற்றியமைக்கிறான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கடந்த காலம்ங்கிறது நீங்க அழுது புலம்புறதுக்கான இடமில்ல, நீங்க பாடம் கத்துக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு லைப்ரரி. சாணக்கியரோட வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. தனக்கு நடந்த அவமானத்துக்காக நந்த வம்சத்தை அழிக்கணும்னு சாணக்கியர் முதலா ஒரு படைய திரட்டி மகத நாட்டின் தலைநகரமான பாடலிபுத்திரத்தின் மீது நேராக போர் தொடுப்பார். ஆனா அந்த போர்ல சாணக்கியர் கொடூரமா தோத்து போய் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிவார். அப்போ ஒரு கிராமத்துல ஒரு அம்மா தன் குழந்தைக்கு சுட சுட கஞ்சி ஊத்தி வைப்பாங்க. அந்த குழந்தை கஞ்சியோட நடுப்பகுதியில கைய வச்சு கைய சுட்டுட்டு அழும். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, நீயும் அந்த சாணக்கியனை போலதான் அறிவில்லாம நடந்துக்கிற. ஓரத்துல இருந்து மெதுவா சாப்பிடாம எடுத்த உடனே நடுவுல கைய வச்சா சுடதான் செய்யும். இத ஒளிஞ்சிருந்து கேட்ட சாணக்கியருக்கு பொறி தட்டும். தன் கடந்த கால தவற உணர்வார். மகத நாட்டின் எல்லைப் பகுதிகளை முதல்ல பிடிச்சு அப்புறமா தலைநகரத்தை கைப்பற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார். சாணக்கியரே தன் தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு தான் ஜெயிச்சார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 2026ல போட்டித் தேர்வுக்கு படிக்கிற நீங்க இந்த 6வது ரகசியத்தை எப்படி பயன்படுத்தணும்? 2 முக்கியமான வழிகள். முதலாவது, உங்க ஓன் ரிவ்யூ, யோர் மிஸ்டேக் ஜர்னல். நீங்க இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம்ஸ் அல்லது அட்டென்ட் பண்ணின மார்க் டெஸ்ட்டுகளை எடுத்து வைங்க. எந்த பகுதியில தப்பு பண்ணீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்ல கோட்டை விட்டீங்களா? இல்ல OMR ஷீட்ல தப்பா ஷேட் பண்ணீங்களா? அந்த தவறுகளை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு இந்த தடவை அது நடக்காம பாத்துக்கோங்க. இரண்டாவது, முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள், அதாவது PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். போட்டித் தேர்வு உலகத்துல ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது 100% உண்மை. கடந்த 5 முதல் 10 வருஷ கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் போர்டு எந்த ஏரியால இருந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறாங்கன்னு உங்களுக்கு புரியும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், விழுவது மனித இயல்பு. ஆனா விழுந்த இடத்திலேயே கிடப்பது கோழைத்தனம். விழுந்த இடத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டு எழுந்து ஓடுறவன் தான் சாணக்கியன். உங்க கடந்த கால தோல்விகள் உங்களை பலவீனப்படுத்தல. இந்த 2026ல உங்களை ஒரு பவர்ஃபுல் அதிகாரியா மாத்துறதுக்காக பக்குவப்படுத்தியிருக்கு. இன்னையிலிருந்து உங்க கடந்த கால தவறுகளை திருத்தி ஒரு புதிய மனிதனா உங்க வெற்றியை நோக்கி ஓட நீங்க தயார்னா இப்பவே காமெண்ட் பாக்ஸ்ல ஐ லேர்ன் ஃப்ரம் மை பாஸ்ட் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க. சரி, கடந்த கால பாடத்தை கத்தாச்சு. ஆனா படிக்கிற பல பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, படிச்சது மறந்து போகுது சார். இந்த மறதிய ஓட ஓட விரட்டி ஞாபக சக்திய 10 மடங்கு பெருக்கிற சாணக்கிய தந்திரம் என்ன? அதுதான் சாணக்கியரோட 7வது ரகசியம், தொடர் பயிற்சி, த லா ஆஃப் ரிட்டென்ஷன். அத பத்தி அடுத்த ரகசியத்துல ரொம்ப பிராக்டிகலா பாப்போம். தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து உயர்வோம். ரகசியம் 7, விடாமுயற்சி, த ரிலன்ட்லெஸ் பர்சியூட். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 மாசம் 5 மாசம் வெறியோட படிச்சிருப்பீங்க. ஆனா நடுவுல ஏதோ ஒரு டெஸ்ட்ல மார்க் குறைஞ்ச உடனே, இல்ல உங்க கூட படிச்சவன் வேலைக்கு போய் செட்டில் ஆனத பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வருதா? நம்ம லைஃப் அவ்வளவுதானா? நாம தப்பான பாதையில வந்துட்டோமோ? இந்த எக்ஸாம் நமக்கு செட் ஆகாதோ அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கீங்களா? 2026ல போட்டித் தேர்வுக்கு படிக்கிற பல பேரு தோத்து போறது அறிவில்லாம இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மனச்சோர்வு வரும்போது முயற்சிய கைவிடுறதுனாலதான். சாணக்கியர் ஒரு சிங்கத்தோட தத்துவத்தை சொல்றார். ஒரு சிங்கம் தான் வேட்டையாட நினைக்கும் இரையை, அது சிறியதோ பெரியதோ, தன் முழு பலத்தையும் கொண்டு அது கிடைக்கும் வரை ஓயாமல் துரத்தும். அதே சிங்கத்தோட வேட்டை குணம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கா?
சாணக்கியரோட வரலாற்றுல ஒரு திகைக்க வைக்கிற உண்மை இருக்கு. மகத நாட்டு அரசன் தனநாந்தனால் அவமானப்படுத்தப்பட்டு சாம்ராஜ்யத்தை விட்டு துரத்தப்பட்டபோது சாணக்கியர்கிட்ட பணபலமில்ல, ஆள்பலமில்ல, ஏன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. அவர் நினைச்சிருந்தா நமக்கெதுக்கு இந்த வம்புன்னு ஒரு ஓரமா போயிருக்கலாம். ஆனா அவர் அசைக்க முடியாத ஒரு சபதம் எடுத்தார். அடுத்த சில வருடங்கள் அவருக்கு பல தோல்விகள், பல அவமானங்கள், பல துரோகங்கள். ஆனா சாணக்கியர் ஒரு நாளும் தன் முயற்சிய நிறுத்தல. ஒரு திட்டம் தோத்துப்போனா அடுத்த நிமிஷம் இரண்டாவது திட்டத்தை பிளான் B-ய தயார் பண்ணுவார். சந்திரகுப்த மௌரியரை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியா மாத்துற வரைக்கும் சாணக்கியர் தூங்குனதே இல்ல. சாணக்கியர் சொல்றார், நீ செய்யத் தொடங்கிய காரியம் நல்ல காரியமாக இருந்தால் தடைகளையும் தோல்விகளையும் கண்டு அஞ்சாதே, அதை பாதியிலே கைவிடாதே. 2026ல நீங்க எடுத்து வச்சிருக்கிறது உங்க தலைமுறையையே மாத்தப் போற ஒரு நல்ல காரியம். இதுல எப்படி நீங்க பாதியில பின்வாங்கலாம்? சரி சார், இந்த 2026 டிஜிட்டல் யுகத்துல தினமும் இன்ஸ்டன்டா ரிசல்ட் எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல எப்படி சார் சோர்வடையாம ஓடுறது? சாணக்கியர் வழியில உங்களுக்கு நான் 2 பிராக்டிகல் சூத்திரங்களை சொல்றேன். முதலாவது 24 மணி நேர விதி, த 24 hour ரூல். உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட்ல மார்க் ரொம்ப குறைஞ்சு போச்சா, இல்ல ஒரு எக்ஸாம்ல ரிசல்ட் நெகட்டிவா வந்துச்சா? கவலைப்படுங்க, அழுங்க, தப்பில்ல. ஆனா அதுக்கு நீங்க எடுத்துக்கிற டைம் வெறும் 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்கணும். அடுத்த நாள் காலையில அலாரம் அடிக்கும்போது ஒரு புது வெறியோட புக் முன்னாடி உட்கார்ந்திருக்கணும். இரண்டாவது, தொடர் ஓட்டம், கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி. சாணக்கியர் சொல்றார், மலையிலிருந்து விழும் சிறிய நீர்த்துளிகள் கூட தொடர்ந்து விழுந்தால் பாறையை தொலைத்துவிடும். ஒரு நாள் 15 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்து 3 நாளைக்கு புக்க தொடாம இருக்கிறது விடாமுயற்சி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். தினமும் 6 மணி நேரமாவது எக்ஸாம் ஹாலுக்கு போற வரைக்கும் சளைக்காமல் படிப்பதுதான் உண்மையான சாணக்கியத்தனம். ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்கள பார்த்து இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கான், ஒன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு ஏளனமா பேசுற அதே சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் நாளைக்கு நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசு அதிகாரியா கார்ல வந்து இறங்கும்போது உங்களுக்கு முன்னாடி வந்து கை கட்டி நிற்பாங்க. அந்த ஒரு நொடி கெத்துக்காக, உங்க பெற்றோரோட பெருமிதத்துக்காக இந்த சோர்வையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓட தயாரா? இந்த 2026ல உங்க இலக்கை அடையும் வரை நீங்கள் நிறுத்த மாட்டீர்கள் அப்படின்னா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் ரிலென்ட்லெஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, விடாமுயற்சியோட படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா எக்ஸாம்ல கஷ்டமான கேள்விகள் வரும்போது, இல்ல வாழ்க்கையில எதிர்பாராத சோதனைகள் வரும்போது அதை எப்படி சாணக்கியத்தனத்தோட எதிர்கொள்வது? அதுதான் சாணக்கியரின் 8வது ரகசியம், ஆரோக்கியமே செல்வம், த வெசல் ஆஃப் நாலேஜ். சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கிறது? அத பற்றி அடுத்த ரகசியத்துல ரொம்ப ஆழமா பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 8வது ரகசியம், ஆரோக்கியமே செல்வம். ஆங்கிலத்துல இத த வெசல் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன யதார்த்தத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு மண் குடத்துல எவ்வளோதான் தூய்மையான சுவையான கங்கையார ஊற்றி வச்சாலும் அந்த குடத்தோட அடியில ஒரு சின்ன ஓட்டை இருந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல எல்லா தண்ணியும் லீக் ஆகி குடம் காலியாயிடும்ல. இன்னைக்கு 2026ல போட்டித் தேர்வுக்கு படிக்கிற 90% ஆஸ்பிரன்ஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். தலைகீழ நின்னு படிக்கிறாங்க, 10 மணி நேரம் சிலபஸ மூளைக்குள்ள ஏத்துறாங்க, ஆனா தங்களோட உடம்பையும் ஆரோக்கியத்தையும் சுத்தமா அலட்சியப்படுத்துறாங்க. நைட் 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது, காலையில சாப்பாட்ட ஸ்கிப் பண்றது, எந்நேரமும் டீ, காஃபி, ஃபாஸ்ட் ஃபுட்னு உடம்ப கெடுத்துக்கிறது. சாணக்கியர் அவரோட அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரிய சொல்றார். உடல் என்பது ஆன்மாவும் அறிவும் வாழும் ஒரு கோட்டை. கோட்டை பலவீனமடைந்தால் சாம்ராஜ்யம் எதிரியிடம் விழுந்துவிடும். சாணக்கியர் அன்னைக்கு சந்திரகுப்த மௌரியருக்கு போர் தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரோட தினசரி உணவையும் உடற்பயிற்சியையும் தூக்கத்தையும் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தார். சாணக்கியர் யோகா மற்றும் ஆயுர்வேதத்துல மிகப்பெரிய நிபுணர். ஏன்னா அவருக்கு தெரியும், உடம்புல ஒரு சின்ன தலைவலியோ வயிறு வலியோ இருந்தா கூட மூளையால ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியை யோசிக்க முடியாது. இன்னைக்கு 2026ல போட்டித் தேர்வுங்கிறது ஒரு மென்டல் மேரத்தான். மூளைக்கு எக்கச்சக்க வேலை தர்றீங்க. ஆனா அந்த மூளை இயங்குறதுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தையும் எனர்ஜியையும் தர்ற இந்த உடம்ப நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? நம்மள பல பேரு வருஷ கணக்கா படிப்பாங்க. ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடி வர்ற அந்த ஒரு வாரத்துல பிரஷர்னால உடம்பு முடியாம போயிடும், இல்ல எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்த உடனே தூக்கம் வரும், தலை சுத்தும். ஒட்டுமொத்த உழைப்பும் ஒரே நாள்ல வீணா போயிடும். இதனால தான் சாணக்கியர் சொல்றார், உங்க அறிவை சுமக்கும் பாத்திரம் உங்க உடம்புதான், அத பத்திரமா பாத்துக்கோங்க. சரி சார், 2026ல நான் எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு என் ஹெல்த்தையும் எப்படி சார் பாத்துக்கிறது? சாணக்கியர் வழியில இந்த 2 விஷயங்களை இன்னையிலிருந்து ஒரு சபதமா எடுத்துக்கோங்க.
முதலாவது 7 மணி நேர தூக்கம், தி ரெஸ்ட் ரூல். சாணக்கியர் சொல்றார், தூக்கத்தை தியாகம் செஞ்சு படிக்கக்கூடாது. மூளை ரீசார்ஜ் ஆகணும்னா தினமும் குறைந்தது 6 மணி நேர நிம்மதியான தூக்கம் அவசியம். அப்பதான் நீங்க படிச்சது லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகும். ரெண்டாவது, தரமான உணவு மற்றும் தண்ணீர், தி பிரெயின் ஃபியூவல். காலையில சாப்பாட்டை எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்நேரமும் புக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காம 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சு தண்ணி குடிங்க, கொஞ்சம் நடங்க. 2026ல உங்க உடம்புக்கு நீங்க தர்ற உணவு தான் எக்ஸாம் ஹால்ல உங்க மூளைய சூப்பரா வேலை செய்ய வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த ஆஃபீஸ் சீட்ல போய் உட்காரும்போது உங்க உடம்புல அதை அனுபவிக்கிற அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கணும் இல்லையா? உங்க பெற்றோரோட கனவை நனவாக்க முதல்ல உங்க உடம்ப ஒரு கோயில் மாதிரி பாத்துக்கோங்க. இந்த 2026ல உங்க இலக்கை அடைய உங்க உடம்பையும் ஆரோக்கியத்தையும் நீங்க சூப்பரா பாத்துப்பீங்க அப்படின்னா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல மை பாடி இஸ் மை டெம்பிள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க கமிட்மெண்ட்டை நான் பாக்குறேன். நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் ஃபேமிலியில இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, உடம்பையும் மனசையும் இரும்பு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஆனா எக்ஸாமுக்கு படிக்கும்போது நமக்கு வர்ற எக்கச்சக்கமான வதந்திகள், பொய்கள், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சான், சிலபஸ் மாறப்போகுதான்னு வர்ற நெகட்டிவ் நியூஸ்ல இருந்து நம்ம மூளையை எப்படி காப்பாத்துறது? எது உண்மை, எது பொய்ன்னு எப்படி பகுத்தறியறது? அதுதான் சாணக்கியரின் 9வது ரகசியம், ஆசானை தேர்ந்தெடுத்தல், த மென்டர். இத பத்தி அடுத்த ரகசியத்துல ரொம்ப ஆழமா சாணக்கியத்தனத்தோட பாப்போம். ரகசியம் 9, ஆசானை தேர்ந்தெடுத்தல், த மென்டார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன யதார்த்தத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2026ல போட்டித் தேர்வுக்கு படிக்க வர ஒரு புது அஸ்பிரண்டோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? யூடியூப் திறந்தா 500 கோச்சிங் சேனல்ஸ், டெலிகிராம் போன 1000 மென்டார்ஸ், எங்க கிட்ட படிச்சா 100% வேலை, இந்த ஷார்ட்கட் பார்த்தா ஒரே மாசத்துல பாஸ்னு ஆளுக்கு ஒரு பக்கமா இழுக்கறாங்க. இதனால என்ன ஆகுது? எந்த புத்தகத்தை படிக்கிறது, யார நம்புறதுன்னு தெரியாம ஆஸ்பிரன்ஸ் நடு ரோட்ல நிக்கறாங்க. அதிகமான கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் தப்பான ஒரு கைடன்ஸ்னால 2-3 வருஷ உழைப்பு டோட்டலா வீணா போயிடுது. சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு பவர்ஃபுல் உண்மை சொல்றார். ஒரு குரு இல்லாத சாம்ராஜ்யமும் சரியான வழிகாட்டி இல்லாத வீரனும் போர்க்களத்தில் மிக எளிதாக வீழ்த்தப்படுவார்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 2026ல நீங்க ஜெயிக்கணும்னா உங்க உழைப்பு மட்டும் பத்தாது, உங்கள வழிநடத்த ஒரு சரியான சாணக்கியன் வேணும். இந்த உலகத்துக்கே மென்டார்ஷிப்னா என்னன்னு கத்துக் கொடுத்தவர் நம்ம சாணக்கியர். சந்திரகுப்த மௌரியன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆட்டு மேய்க்கிற பையனை கூட்டிட்டு வந்து அவனுக்குள்ள இருந்த திறமைய அடையாளம் கண்டு அவனுக்கு அணுவா வழிகாட்டி இந்தியாவின் மாபெரும் சக்கரவர்த்தியா மாத்தினவர் சாணக்கியர். சந்திரகுப்தன் வீழ்ந்த போதெல்லாம், இல்ல உன்னால முடியும், இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்துன்னு தூக்கிவிட்டவர் அவரோட குருதான். சாணக்கியர் சொல்றார், ஒரு தகுதியான ஆசான் யாரு தெரியுமா? உங்ககிட்ட வெறும் பணத்தை மட்டும் வாங்குறவர் கிடையாது. நீங்க தப்பு பண்ணும்போது உங்க முகத்துல அரையற மாதிரி உண்மைய சொல்றவராவும், நீங்க சோர்ந்து உட்காரும்போது உங்க தோள் மேல கை வச்சு நம்பிக்கையூற்றவராவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சரியான வழிகாட்டி உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க 5 வருஷத்துல அடைய வேண்டிய இலக்க வெறும் 1 வருஷத்துல அடைஞ்சிடலாம். சரி சார், 2026ல இந்த டிஜிட்டல் கூட்டத்துல எனக்குன்னு ஒரு சரியான மென்டாரா நான் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது? சாணக்கிய வழியில இந்த 2 விஷயங்களை செக் பண்ணுங்க. முதலாவது, பிசினஸ் மனிதர்களை தவிர்ப்பது, பிவேர் ஆஃப் மார்க்கெட்டிங். எக்ஸாம ஒரு வியாபாரமா மட்டும் பார்க்காம மாணவர்களோட வாழ்க்கைய மதிக்கிற, சிலபஸ தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு மென்டாரை தேர்ந்தெடுங்க. அது ஒரு யூடியூப் ஆசிரியரா இருக்கலாம், இல்ல உங்க சீனியரா இருக்கலாம், இல்ல உங்க வீட்ல இருக்கிற பெற்றோரா கூட இருக்கலாம். இரண்டாவது, ஒருவரை மட்டும் பின்பற்றுங்கள். ஃபாலோ ஒன், அவாய்ட் கிரவுட். 10 பேரு 10 ஸ்ட்ராட்டஜி சொன்னா 10 பக்கமும் ஓடாதீங்க. உங்களுக்கு யாரோட டீச்சிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ, யார் மேல உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கோ, அந்த ஒரு குருவை மட்டும் பிடிச்சுக்கோங்க. எக்ஸாம் முடியிற வரைக்கும் அவங்க சொல்ற பாதையில மட்டும் கண்மூடித்தனமா ஓடுங்க. தவறான வழிகாட்டுதலோட ஓடுறத விட தனியா ஓடுறது எவ்வளவோ மேல் ஃப்ரெண்ட்ஸ். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கிடைச்சதால தான் மகாபாரத போர்ல வெற்றி சாத்தியமாச்சு. சந்திரகுப்தனுக்கு சாணக்கியர் கிடைச்சதால தான் சாம்ராஜ்யம் உருவாச்சு. அதே போல உங்களுடைய இந்த 2026 போட்டித் தேர்வு பயணத்துல உங்க கூடவே இருந்து ஒரு அண்ணனா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா வழிகாட்ட நாங்க எப்பவும் தயாரா இருக்கோம். நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனல் உங்களுடைய அந்த பயணத்துல ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னையிலிருந்து தேவையற்ற குழப்பங்களை விட்டுட்டு ஒரு சரியான பாதையில பயணிக்க நீங்க தயார்னா இப்பவே காமெண்ட் பாக்ஸ்ல ஐ ஃபவுண்ட் மை பாத் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க பாசிட்டிவ் எனர்ஜியை நான் பாக்குறேன். சரி, ஒரு சரியான ஆசானை தேர்ந்தெடுத்தாச்சு, சிலபஸையும் படிக்க ஆரம்பிச்சாச்சு. சாணக்கியரின் 10வது ரகசியம், சுயமறிதல்,
செல்ஃப் கரெக்ஷன். இத பத்தி அடுத்த ரகசியத்துல ரொம்ப ஆழமா சாணக்கியத்தனத்தோட பாப்போம். ரகசியம் 10 சுய திருத்தம் செல்ஃப் கரெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனா ஒரு யதார்த்தத்தை பேசுவோம். போன எக்ஸாம்ல நீங்க தோத்து போனதுக்கப்புறம் உங்க மனசாட்சிய கை வச்சு சொல்லுங்க. நீங்க யார் மேல பழிய போட்டீங்க? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமா வந்துருச்சு சார். எங்க வீட்ல எந்நேரமும் சண்டை, அதான் படிக்க முடியல. அந்த அகாடமில சரியா சிலபஸ் முடிக்கல. எல்லாத்துக்கும் மேல என் லக்கு சரியில்ல சார். இப்படி உங்க தோல்விக்கு மத்தவங்கள கை காட்டுறீங்களா? அப்படி கை காட்டும்போது ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? ஒரு விரல் மத்தவங்கள காட்டும்போது மீதி 4 விரல் உங்கள தான் காட்டுது. சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு கடுமையான உண்மைய சொல்றார். தன் தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பவனும் தன் தோல்விகளுக்கு பிறரை தண்டிப்பவனும் சாம்ராஜ்யத்தின் மிக மோசமான வீழ்ச்சியை சந்திப்பான். 2026ல போட்டித் தேர்வுங்கிற போர்க்களத்துல நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல இந்த ப்ளேம் கேம நிறுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்துல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. ஒரு மாபெரும் பேரரசன் எந்நேரமும் உலகத்தை மட்டும் உளவு பார்க்கக்கூடாது. தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தன் அமைச்சர்கள் முன்னாடி உட்கார்ந்து இன்னைக்கு நான் எடுத்த முடிவுகள்ல என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யணும்னு சாணக்கியர் விதி வச்சிருந்தார். ஏன்னா எதிரி நம்ம கோட்டைய தாக்குறத விட நமக்குள்ளே இருக்கிற தப்பு தான் கோட்டைய முதல்ல பலவீனப்படுத்தும். இன்னைக்கு 2026ல போட்டித் தேர்வுக்கு படிக்கிற நம்மள பல பேரு பண்ற தப்பு என்ன தெரியுமா? தப்பு பண்றது தப்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா பண்ற தப்பையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு எனக்கு ஏன் ரிசல்ட் வரலன்னு அழுகிறது தான் மிகப்பெரிய முட்டாள்தனம். உங்களுடைய பலவீனம் என்ன? நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓஎம்ஆர் ஷீட்ல தப்பு பண்றது, ரிவிஷன் பண்ணாம போறது, டெஸ்ட் பேட்ச் போட சோம்பேறித்தனம் பண்றது, இதெல்லாம் மாத்த வேண்டியது யாரு? நீங்க மட்டும்தான். சரி சார், 2026ல நான் என்ன எப்படி சார் சுய திருத்தம் பண்ணிக்கிறது? சாணக்கியர் வழியில இந்த 2 கோல்டன் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது 100% பொறுப்பேற்றல், 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு டைரியில எழுதுங்க, என் வெற்றிக்கும் நான் தான் பொறுப்பு, என் தோல்விக்கும் நான் தான் பொறுப்பு, என் லைஃப மாத்த போற எஜமான் நான் தான். எப்போ நீங்க உங்க தோல்விக்கு மத்தவங்கள குற்றம் சொல்றத நிறுத்துறீங்களோ அப்பவே உங்க புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 2வது, வாரம் ஒரு சுய திருத்தம், வீக்லி கரெக்ஷன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 20 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. இந்த வாரம் நீங்க போட்ட டைம் டேபிள ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்களா? எந்த சப்ஜெக்ட்ல டைம் வேஸ்ட் பண்ணீங்க? உங்க தப்ப நீங்களே கண்டுபிடிச்சு அடுத்த திங்கட்கிழமை காலையில அந்த தப்ப சரி பண்ணிட்டு புதுசா படிக்க உட்காருங்க. உங்கள நீங்களே தவிர இந்த உலகத்துல யாராலையும் திருத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ், தப்ப மறைக்கிறவன் சாதாரண மனிதன். ஆனா தப்ப ஒப்புக்கொண்டு தன்னைத்தானே செதுக்கி சுய திருத்தம் செஞ்சுக்கிறவன் தான் சாணக்கியன். 2026 உங்களுக்கானது. உங்கள நீங்களே ஒரு சிற்பியா மாறி செதுக்க தயாரா? இன்னையிலிருந்து உங்க தவறுகளுக்கு நீங்க யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டீங்க, உங்கள நீங்களே திருத்தி ஜெயிப்பீங்க அப்படின்னா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை லைஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க மெச்சூரிட்டிய நான் பாக்குறேன். சரி, நம்மள நாமே திருத்தியாச்சு, வெறியோட படிக்கவும் ஆரம்பிச்சாச்சு. சாணக்கியரின் 11வது ரகசியம் மாற்றத்திற்கு தயாராதல், அடாப்டபிலிட்டி. இத பத்தி அடுத்த ரகசியத்துல ரொம்ப ஆழமா சாணக்கியத்தனத்தோட பாப்போம். ரகசியம் 11 மாற்றத்திற்கு தயாராதல், அடாப்டபிலிட்டி. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 11வது ரகசியம் மாற்றத்திற்கு தயாராதல். ஆங்கிலத்துல இத அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம்க்காக வருஷக்கணக்கா ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில எக்ஸாம் போர்ட்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, சிலபஸ் மாத்தப்பட்டு விட்டது, எக்ஸாம் பேட்டர்ன் மாறப்போகிறது அப்படின்னு. அப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஐயோ போச்சு, நான் இது வரைக்கும் படிச்சதெல்லாம் வேஸ்டா, கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு அழுது புலம்பி சோஷியல் மீடியால மீம்ஸ் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்களா? 2026ல போட்டித் தேர்வு எழுதுற பல பேரை தோத்து போறது சிலபஸ் மாறுறதுனால இல்ல ஃப்ரெண்ட்ஸ், மாறுற சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்கள மாத்திக்க மனசில்லாம பழைய சோகத்திலேயே உட்கார்ந்திருக்கிறதுனால தான். சாணக்கியர் இயற்கையின் ஒரு பவர்ஃபுல் விதியை சொல்றார். சூறாவளி காற்று வீசும்போது நிமிர்ந்து நிற்கும் பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்துவிடும், ஆனால் வளைந்து கொடுக்கும் புற்கள் தப்பி பிழைத்துவிடும். சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்துல ஒரு போர் தந்திரம் இருக்கு. ஒரு ராஜா போர்க்களத்துக்கு போகும்போது ஒரு பிளானோட தான் போவான். ஆனா எதிரி திடீர்னு தன் தந்திரத்தை மாத்தினாலோ அல்லது காலநிலை மாறினாலோ, நான் பிளான் பண்ணி தான் வந்தேன், அப்படியே தான் போர் செய்வேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிற ராஜா அங்கேயே வெட்டி சாய்க்கப்படுவான். சூழலுக்கு ஏத்த மாதிரி உடனுக்குடன் தன் போர் வியூகத்தை மாத்திரவன் தான் உண்மையான சாணக்கியன். மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும்போது சாணக்கியர் பல முறை தன் திட்டங்களை மாற்றியமைச்சார். நேராக தாக்க முடியாத கோட்டைய உளவுத்துறை மூலமாகவும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் கைப்பற்றினார். சாணக்கியர் நமக்கு சொல்லித்தர்ற பாடம் என்ன தெரியுமா? இலக்கு மாறக்கூடாது,
ஆனா அந்த இலக்க அடையிற பாதை சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறலாம். சரி சார், 2026ல போட்டித் தேர்வுல வர்ற மாற்றங்கள நான் எப்படி சார் எதிர்கொள்றது? சாணக்கிய வழியில இந்த 2 மைண்ட் செட்ட இன்னைக்கே வளர்த்துக்கோங்க. முதலாவது, அழுகையை நிறுத்துங்கள். அக்செப்ட் த சேஞ்ச் இமீடியட்லி. சிலபஸ் மாறுதா, எக்ஸாம் டேட் தள்ளி போகுதா, அத உங்களால மாத்த முடியுமா? முடியாது. உங்களால மாத்த முடியாத ஒரு விஷயத்துக்காக அழுது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மாற்றம் வந்துருச்சா? ஓகே, இது எல்லாருக்கும் பொதுவானதுதான். இதுல நான் எப்படி முதல்ல வர்றதுன்னு அடுத்த கட்ட வேலைய ஆரம்பிங்க. இரண்டாவது, புதிய கருவிகளை பழகுங்கள். மாஸ்டர் த நியூ டூல்ஸ். 2026ல புது புது டிஜிட்டல் மெத்தட்ஸ், ஆன்லைன் டெஸ்டுகள், ஏஐ டூல்ஸ்னு படிப்பு முறை மாறிக்கிட்டே இருக்கு. நான் இன்னும் பழைய நோட்ஸ் வச்சு மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காம, அப்டேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் புதிய எடிஷன்களை படிக்க உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. மாற்றத்தை ஏத்துக்கிறவன் மட்டும்தான் இங்க சாம்ராஜ்யத்தை ஆள முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 2026ல சூழல் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஒரு சாணக்கியன் சூழலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டான். கிடைக்கிற சூழலை தனக்கு சாதகமா மாத்துக்கிட்டு சிம்மாசனத்துல போய் உட்காருவான். எந்த மாற்றம் வந்தாலும் அதை உடைச்சு எரிஞ்சிட்டு உங்க போஸ்டிங்க நீங்க வாங்கியே தீருவீங்க அப்படின்னா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் அடாப்டபிள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை நான் பாக்குறேன். நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் ஃபேமிலில இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, 11 ரகசியங்களை சூப்பரா பார்த்தாச்சு. ஆனா இந்த சீரீஸோட ஆகச்சிறந்த, உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடிய, உங்களை 100% அரசு அதிகாரியா மாத்த போற அந்த இறுதியான 12வது ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் மக்கள் சேவை, த அல்டிமேட் கோல், இறுதி ஆயுதம். இத பத்தி நம்ம சீரீஸோட கடைசி வீடியோல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ரகசியம் 12, மக்கள் சேவை, தி அல்டிமேட் கோல். நம்ம மாபெரும் சாணக்கிய சீரீஸோட இறுதியான மிக முக்கியமான 12வது ரகசியம் மக்கள் சேவை. ஆங்கிலத்துல இத தி அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸோட கடைசி வீடியோக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு நேர்மையான கேள்வி கேக்குறேன். நீங்க ஏன் இந்த அரசு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நல்ல சம்பளம் கிடைக்கும் சார், சமூகத்துல ஒரு அந்தஸ்து வரும், ஒரு கெத்து காட்டலாம், லைஃப் செட்டில் ஆயிடும். இதுதான் உங்க பதிலா? தப்பில்ல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஆரம்பத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான். ஆனா உங்களுடைய இந்த நீண்ட போட்டித் தேர்வு பயணத்துல நடுவுல சோர்வு வரும்போது, வறுமை வாட்டும்போது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும்போது உங்களை விழாம தாங்கி பிடிச்சு ஓட வைக்கிறதுக்கு இந்த சுயநலமான காரணங்கள் மட்டும் பத்தாது. உங்களுக்கு ஒரு மாபெரும் பொதுநல காரணம் வேணும். ஏன் தெரியுமா? சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தை பத்தி ஒரு உலக மகா உண்மை சொல்றார். மக்களின் மகிழ்ச்சியில்தான் அரசனின் மகிழ்ச்சி இருக்கிறது. மக்களின் நன்மையில்தான் அரசனின் நன்மையும் அடங்கியிருக்கிறது. சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்துல பிரஜா சுகம் அப்படின்னு ஒரு தனி தத்துவமே இருக்கு. சாணக்கியர் நினைச்சிருந்தா இந்தியாவின் மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின பிறகு ஒரு சொகுசான அரண்மனையில சகல வசதிகளோட வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு சாதாரண புல்குடிலில் தரையில் பாய் விரிச்சுதான் படுத்திருந்தார். ஏன்னா சாணக்கியர் சொன்னார், ஒரு அரசனோ அல்லது அதிகாரியோ தன்னை ஆட்சியாளனாக நினைக்கும் நிமிடம் அந்த சாம்ராஜ்யம் அழியத் தொடங்கும். தன்னை மக்களின் சேவகனாக நினைக்கும்போதுதான் அது தர்மத்தின் சாம்ராஜ்யமாக மாறும். இன்னைக்கு 2026ல நீங்க எழுத போற போட்டித் தேர்வுங்கிறது வெறும் ஒரு வேலை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது ஏழை எளிய மக்களோட வாழ்க்கைய மாத்துறதுக்காக உங்களுக்கு கிடைக்க போற ஒரு அதிகாரப்பூர்வமான பேனா. நீங்க போட போற ஒரு கையெழுத்து கிராமத்துல இருக்கிற ஒரு ஏழை புள்ளையோட கல்விக்கு காரணமாயிருக்கலாம். நீங்க எடுக்க போற ஒரு முடிவு பசியில இருக்கிற நூற்றுக்கணக்கான குடும்பங்களோட பசிய தீர்க்கலாம். இந்த உன்னதமான நோக்கம் உங்க மனசுல இருந்தா உங்களுக்கு எப்படி சோர்வு வரும்? சரி சார், இந்த 2026இன் போட்டித் தேர்வு போர்க்களத்துல இந்த 12வது ரகசியம் எனக்கு எப்படி சார் பயன்படும்? இந்த 2 எண்ணங்களை உங்க மனசுல ஆழமா விதைச்சுக்கோங்க. முதலாவது, தர்மத்தின் வெறி, த பவர் ஆஃப் வை. நீங்க படிக்க உட்காரும்போது உங்க கண் முன்னாடி உங்க குடும்பத்தோட வறுமை மட்டும் வரக்கூடாது. லஞ்சம் இல்லாம நேர்மையா ஒரு ஆபீசரா மாறி இந்த சமூகத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய நன்மைகள் உங்க கண் முன்னாடி வரணும். உங்க காரணம் பெருசா இருந்தா உங்க உழைப்பும் பிரம்மாண்டமா இருக்கும். இரண்டாவது, நேர்மையின் சபதம், தி வவ் ஆஃப் இன்டெகிரிட்டி. சாணக்கியர் சொல்றார், தர்மத்தின் வழியில் ஈட்டும் வெற்றியே நிலையானது.
நான் ஒரு அரசு அதிகாரியா மாறின பிறகு எந்த சூழ்நிலையிலும் என் நேர்மைய விற்க மாட்டேன், என் மக்கள் சேவைக்காக மட்டுமே உழைப்பேன்னு இன்னைக்கே ஒரு சபதம் எடுங்க. அந்த சபதம் தர்ற எனர்ஜி உங்கள 2026ல ஒரு மாபெரும் வெற்றியாளனா மாத்தும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 12 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் இல்லை. இது உங்க வாழ்க்கையை, உங்க தலைமுறையை மாற்றப் போற சாணக்கிய தந்திரங்கள். இலக்கு தெளிவுல ஆரம்பிச்சு கால மேலாண்மை, ரகசியம் காத்தல், தகுதியான நட்பு, பலவீனம் அறிதல், கடந்த கால பாடம், விடாமுயற்சி, ஆரோக்கியம், ஆசானை தேர்ந்தெடுத்தல், சுயதிருத்தம், மாற்றத்திற்கு தயாராதல், இப்போ இந்த மக்கள் சேவை வரைக்கும் 12 ஆயுதங்களையும் உங்க கையில கொடுத்துட்டேன். இந்த 2026ல நீங்க வெறும் எக்ஸாம் பாஸ் பண்ண போறதில்ல, ஒரு நேர்மையான சாணக்கிய அதிகாரியா மாறி இந்த சாம்ராஜ்யத்தையே ஆளப் போறீங்க. இந்த இறுதி ரகசியத்தை ஏத்துக்கிட்டு நான் ஒரு சிறந்த மக்கள் சேவகனா மாறி ஜெயிச்சு காட்டுவேன்னு சபதம் எடுக்கிறவங்க இப்பவே இந்த சீரீஸோட கடைசி கமெண்டா "I am a servant of people" அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒட்டுமொத்த வெளியையும் நான் பாக்குறேன். நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் குடும்பம் எப்பவும் உங்க வெற்றி பயணத்துல கூடவே இருக்கும். இந்த சாணக்கிய சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கூட படிக்கிற ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து உயர்வோம். இது உங்கள் லைஃப்ஸ் லேர்ன் தமிழ்.